வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 5 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈஸியாக புரியும், பார்க்கலாம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் fn gives n defined by f of m is equal to m square plus m plus 3 is one function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இது ஒன் ஃபங்க்ஷன் நினச்சி சொல்லியிருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கோங்க. என்னோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ n gives n அப்படின்னா என்ன அர்த்தம்னா n is the நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ 1 2 3 4 5ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். எம்முக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. 1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1, 1 ப்ளஸ் 1 2, 2 ப்ளஸ் 3 5. ஸோ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 5. அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா f is equal to f of 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். m இருக்க வேண்டிய இடத்துலலாம் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3ன்னு வந்துடும். 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. ஸோ 4 ப்ளஸ் 2 6, 6 ப்ளஸ் 3 9. அதே மாதிரி f of 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் f of 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதையும் பார்த்துடலாம். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். m இருக்க வேண்டிய இடத்துலலாம் என்னென்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 9. ஸோ 3 ஸ்கொயர்னால் எவ்வளவு 3 × 3. நிறைய பேர் டக்குன்னு 6ன்னு எழுதிருந்தீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்கில், அதெல்லாம் வரக்கூடாது. 3 × 3 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அப்போது 9 ப்ளஸ் 3 12, 12 ப்ளஸ் 3 15. இதோட ஆன்சர். இதே மாதிரி 4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். அப்போ 16. 4 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 20, 23. ஸோ இப்போ பாருங்கள், இதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் கண்டிப்பாக மேக் பண்ணணும். 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா என்ன கிடச்சிச்சு 5, 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா 9, 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா 15 அண்ட் 4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா 23. இப்படி ஒரு டயக்ராம் நம்ம என்ன செஞ்சிடலாம், மேக் பண்ணிடலாம். இதுதான் ஃபங்க்ஷன். இது வந்து ரெண்டுமே என்னென்னு தான் வச்சுருந்தோம். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம், கிடச்சிருக்கிற வேல்யூ வந்து f of xன்னு வச்சுக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. அப்படி இருந்தாலே அது ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஒன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன செஞ்சாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இந்த லைன் எழுதணும். இங்கே என்ன லைன் கொடுத்துருக்குறனோ அந்த லைன் அப்படியே எழுதணும். எழுதினா தான் ஃபுல் மார்க்ஸ் என்ன செய்யும், கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிடியூட் பண்ணி இப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணியும் காட்டணும். இந்த ஸ்டெப்ஸும் இம்பார்ட்டண்ட், இந்த இமேஜும் இம்பார்ட்டண்ட். வேணா f of x is equal to நமக்கு என்ன வேல்யூலாம் கிடச்சிச்சோ அதை எழுதவும் செஞ்சுக்கலாம். 1, 5 ரைட். எப்படி எழுதுவோம் ஜென்ரலாக f of x ஈக்குவல் டு ஒரு ஓப்பன் பிரேஸ், கிடச்சிருக்கிற வேல்யூலாம் ப்ராக்கெட்டில் எழுதுவோம். 1 சப்ஸ்டிடியூட் பண்ணால் 5 கிடச்சிச்சு, 2 சப்ஸ்டிடியூட் பண்ணால் 9 கிடச்சிச்சு, 3 சப்ஸ்டிடியூட் பண்ணால் 15 கிடச்சிச்சு அண்ட் 4 சப்ஸ்டிடியூட் பண்ணால் 23 கிடச்சிச்சு. இப்படியும் எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கோங்க. ஃபுல் மார்க் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறவங்க எழுதுங்க. தேங்க்யூ.